நம்ம இலக்கியா, ஜானகி, ரேவதி 3 பேருமே இப்போ கிளம்பி ஒரு இடத்துக்கு போனாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கம்பெனிக்கு. அதாவது ஒரு மில்லுல வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. முதல்ல நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மில்லுல வந்து வேலைக்கு வேக்கன்சி இருக்கு அப்படின்ற மாரி, அதாவது பூஜாவோட மில்லுல வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போனாங்க. அதே மாதிரி நம்ம இலக்கியா கிட்ட கேட்கும்போது, அதாவது ஜானகி வந்து கேட்குறாங்க, "என்னம்மா மில்லுல வேலைக்கு போறியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இல்ல அதாவது மில்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா உண்மைய சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது போல. அதுவும் இல்லாம இலக்கியா அந்த வேலைக்கு இன்டர்வியூக்காக கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அதே பத்திரிக்கைய பார்த்துட்டு, அதே அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு, நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளும் வேலைக்கு போலாம். ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இந்த குடும்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதம்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு நல்ல எண்ணத்தோட, அதே ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு கிளம்பி போறாங்க. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி. நம்ம ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மில்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை தேடி வந்து போறாங்க. இப்படி வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா கிளம்பி போறாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி போயிருக்காங்க அப்படின்னு. நம்ம இலக்கியாவுக்கும் தெரியாது, ரேவதிக்கும் தெரியாது. அதே மாதிரி ரேவதி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கும் தெரியாது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணாமூச்சி ஆட்டம் மாரி இவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உண்மைய சொல்லுங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க? வீட்ட பூட்டிட்டு எங்க போனீங்க நீங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ஜானகியையும், ரேவதியையும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா உண்மைய சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு நேரத்துல என்னமோ வந்து சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அது முழுசா சமாளிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா வசமா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறத பத்தி யாருமே குறை சொல்லல. ஆனா வேலைக்கு போறவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எவ்ளோ பெரிய பணக்காரியா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மில்லுல மாசத்துக்கு ரூ. 10,000 சம்பளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறது, உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சிய தான் குடுக்கும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு அதிர்ச்சியா மட்டும் கிடையாது. இப்போ அழுகையையும் தரப்போகுது. ஏன்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஜானகி அத்தைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படுத்துறோமே அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, ரேவதி அத்தையாச்சும் கூட பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா, ஜானகி அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிகப்பெரியவங்களா இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி கஷ்டப்படுத்துறோமே அப்படின்ற மாரி நெனச்சு பயங்கரமா கதறி எழப்போறாங்க. எப்படி உண்மைகள்லாம் தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவுக்கு நம்ம பூஜாவோட மில்லுல வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஜானகி, ரேவதி இவங்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி அவரும் நல்ல செய்திய சொல்றாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறதுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம இலக்கியா இருந்துட்டு, ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி கிட்ட கேட்குறாங்க. "நீங்க எதுக்காக அத்த வேலைக்கு போணும்?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது கௌதமும் நானும் தான் இருக்கோம்ல. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல மகாராணியா இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது, இங்க வந்து உங்கள வேலை செய்ய வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு அத்த. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு, அதாவது இலக்கியா இது எல்லாத்தையுமே நான் யாருக்காக பண்றேன்? அதாவது சொத்து எல்லாமே இருக்கும்போதும் கூட, என் மகன் கௌதம் நல்லா இருக்கணும். என் மருமக இலக்கியா நல்லா இருக்கணும். அதே மாரி என்னோட இன்னொரு மகன் கார்த்திக் நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாருக்காகவும் பண்ணேன். ஆனா கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன புரிஞ்சுக்காம அவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டான். கௌதமையும் அவன் சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவா இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் தந்துறக்கூடாது. ஏன்னா, எனக்கு மருத்துவ செலவுக்கு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அதாவது மினிமமாவே ரூ. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அப்படி இருக்கும்போது, நீயும் கௌதமும் சம்பாதிக்கிற பணம் எவ்வளவுக்கு பத்தும் சொல்லு? ரேவதி ஒரு பக்கம் அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின் செலவு வேணும். இப்படி பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே விட்டுரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இலக்கியா இருந்துட்டு, "அத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் அத்த இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் எங்களோட மனச இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அந்த வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நம்ம ஜானகி, "இல்ல நான் போறேன்." அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, "இல்ல அத்த நீங்க வேணாம். நீங்க இங்கேயே இருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எல்லாத்தையுமே கௌதம் சரி செய்வாரு.
கௌதமும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா முன்னேறி வரதான் போறோம். அதுல சந்தேகம் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா இப்போ இதுலலாம் பிரச்சனை கிடையாது. நம்ம ஜானகி வேலைக்கு போறதுலயோ, இல்ல ரேவதி வேலைக்கு போறதுலயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா ஒரு விஷயம் வந்து நின்னுட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட விஷயம் தான். அதாவது கௌதம்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயி, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதா இருந்துட்டு இருக்காங்க பொண்டாட்டியா. அப்படி இருக்கும்போது, இப்போ கௌதம்க்கு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லவ்வர் ஒருத்தவங்க உருவாயிருக்காங்க. அதாவது கௌதம லவ் பண்றவங்க. கௌதம் லவ் பண்றாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களால அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே வரப்போகுது. அதாவது வில்லத்தனம் எல்லாத்தையுமே பண்ண போறாங்க. நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ள தன்னோட கணவரா வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்கா. அந்த பூஜா மில்லோட அந்த ஓனர் அதாவது அந்த பூஜா வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இலக்கியா கிட்ட சொல்றாங்க. அதாவது இலக்கியா வந்து அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படி இப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்லும்போது, அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. அது மட்டும் இல்லாம உங்க புருஷன் வந்து ரொம்ப குடுத்து வச்சவரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு வாய வச்சுட்டு அமைதியா இல்லாம, உங்களுக்கு வரப்போற பார்ட்னரும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச மாரி தான் இருப்பாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதனால என்னாச்சு, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம நெனச்சு அப்படியே அங்க உருகிட்டு இருக்காங்க பூஜா. அப்படி இருக்கும்போது, இவங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா தெரியாம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் முடிக்கணும். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைய கூட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்தி அந்த சொத்து எல்லாத்தையுமே வாங்கணும்னு நெனச்சாரு. கடைசியில அதாவது வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தடுத்த வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜா கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வசமா சிக்க போறாங்க. அதுலயும் நம்ம பூஜா அதாவது கௌதம அடையறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கான். இது எல்லாமே அடுத்தடுத்து தான் நடக்கப் போகுது. அதுலயும் நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக்கோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறாங்க. இப்போ நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் கார்த்திக் மேல பயங்கர கோவத்தோட பேசினாலும், கார்த்திக் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, கார்த்திக் மேல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கோவத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்காங்க. பட் இருந்தாலும் தன்னோட மகன் கார்த்திக்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அஞ்சலி மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க ஏமாத்திறக்கூடாது. கார்த்திக் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் கோவிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்காக, கௌதம்க்காக, இலக்கியாவுக்காக எல்லாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிறாங்க. இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னடா இது இந்த இவங்க அதாவது ஜானகியோட புருஷன் வெங்கட்ராமன காணோமே! ஏன்னா இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வயித்துல பொறந்தவங்க அப்படின்ற மாரி நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கௌதமும், கார்த்திக்கும் பிரிஞ்சதுலருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்தி வாங்கிட்டான் அப்படின்ற விஷயம் எல்லாமே இன்னமும் நம்ம இவங்களுக்கு வெங்கட்ராமனுக்கு தெரிஞ்சதா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா வெங்கட்ராமன் வந்தா தான் இது எல்லாத்துக்குமான ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தீரும். ஏன்னா மொத்த சொத்துமே கார்த்திக் பேர்லயே இருந்துச்சா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவுட். அதாவது நம்ம கௌதம் பேர்ல இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் எல்லாமே கிளியர் ஆகணும். அதுவும் இல்லாம நம்ம வெங்கட்ராமன் வந்து சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.